Welcome to Spice My Food. நான் Deepa Venkat and இது En Veetu Samayal. இன்னைக்கு நான் உங்களுக்காக prepare பண்ண போறது புளிக்காய்ச்சல். So புளிக்காய்ச்சல் prepare பண்றதுக்கு முதல்ல அதுக்கான பேஸ் ஒரு பவுடர் ரெடி பண்ணனும். நிறைய பேர் இதை வந்து ட்ரையா கூட ரெடி பண்ணிப்பாங்க. நான் லேசா எண்ணெயில இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை வறுத்துட்டு அப்புறமா அதை பிடிக்க போகிறேன். புளிக்காய்ச்சல் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஒன்று வெஜிடபிள் ஆயில் இல்லைனா நல்லெண்ணெய். வேறு எண்ணெய் இதில் எதுவும் நம்ம சேர்த்துக்கிறது வழக்கம் கிடையாது. ஸோ ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் இதில் போர் பண்ணால் போதும். கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம் பருப்பு, அப்புறம் மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தான் நம்ம போட்டு பொடிக்க போகிறோம். ஸோ நான் பண்ண போகிற இந்த பேஸ்க்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ தனியா இது ரெண்டுத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 3 டீஸ்பூன்ஸ் தனியா இதில் சேர்க்க போகிறேன். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ புளிக்காய்ச்சல் வந்து இட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேஸ்ட்டுன்னுட்டு சொல்லலாம். நம்ம இதை வறுத்து இந்த மாதிரி பொடிச்சு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்காமல் அப் டு 10 days நீங்கள் வந்து வெளியிலேயே இதை தைரியமாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டு 1 month இது கெடவே கெடாது. இது லேசாக வறுத்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் நீட்ட மிளகா இல்லைனா இந்த மாதிரி இருக்கிற மிளகா எதை வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகானா ஒரு 6 மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மிளகா எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ். கருவேப்பிலை வந்து யூஸ்வலி இந்த புளிக்காய்ச்சலுக்கு நம்ம வந்து தாளித்து கொட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இது கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஓகே, ஹோல் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம பருப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வறுபட்டிருக்கு. இதை வந்து கூல் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பவுடர் பண்ண முடியும் மிக்சியில். ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் புளிக்காய்ச்சலுக்கு வேணுங்கிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை மட்டும் நான் தனியாக வறுக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் எள்ளு. இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருக்குது. ஸோ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். லேசாக இது பொரியணும். சின்னதாக அப்படியே கொஞ்சம் இது குண்டாகிற மாதிரி ஆகும் சென்டரில். ஸோ லேசாக அதை நம்ம வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். எள்ளு இப்போ நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பருப்பு, மிளகா, மிளகு எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம மிக்சியில் பொடிச்சிடலாம். ஓகே, புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கான பேஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வறுத்த கடலை எல்லாமே மிக்சியில் போட்டு இப்படி ஃபைன் பவுடராக நம்ம ஆக்கியிருக்கோம். இதை நம்ம புளிக்காய்ச்சலோட புளி தண்ணி வந்து ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறமா தான் சேர்த்துப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் வந்து போடுறது வழக்கம். தாளித்து கொட்டுறதுக்கான வேலையை முதல்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆயிலில் கடலைப்பருப்பு ஜஸ்ட் ஒரு தாளித்து கொட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். அதோடு சேர்த்து வேர்க்கடலை இருக்கீங்க. இது வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால இதை கடலைப்பருப்போடு சேர்த்து போடுறேன். பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல எண்ணெயை இந்த பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வேர்க்கடலையை போட்டுட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுங்க. அப்படியே பட்னு வெடிக்கும். ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை இதில் போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக இது கலர் மாறி இருக்குது. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கு. நான் இதை தனியாக இங்கே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தாளித்து கொட்டுறதுக்கான கிரவுண்ட் நட் அண்ட் கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம புளிக்காய்ச்சலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி. நல்லெண்ணெயில் குக் பண்ணுறது தான் இந்த புளிக்காய்ச்சலோட ஸ்பெஷாலிட்டியே. அதுவும் வீட்டிலலாம் வந்து இந்த புளிக்காய்ச்சல் செய்யும்போது நல்லெண்ணெய் அப்படியே மேலே வந்து மிதக்கும். அவ்வளோ எண்ணெய் போட்டிருப்பாங்க. பட் இட் ஆட்ஸ் அ ஸ்பெஷல் ஃப்ளேவர் டு த டிஷ் இல்லையா? இதில் தாராளமாகவே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் நல்லா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஹாட் ஆகட்டும். ஸோ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்ட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கருவேப்பிலை நம்ம முன்ன சொன்ன மாதிரி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கடுகு பொரிஞ்ச கையோட இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
சில பேருக்கு ஆல்ரெடி நம்ம இதில் வறுத்து பொடிக்கிற இன்க்ரீடியன்ஸில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ இதில் போடணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் 1 or 2 மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போகிறோம். நீங்கள் இன்கேஸ் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பொடி பொடிச்சோம் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் அந்த பெருங்காயத்தை அதோட பொடிச்சு நீங்கள் வந்து இந்த புளிக்காய்ச்சலோட பேஸில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது tamarind water. நல்லா ஒரு லெமன் சைஸ்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவில் வந்து நம்ம புளி எடுத்துட்டு அதை கரைச்சி முடிஞ்ச வரைக்கும் திக்காக இந்த பேஸ்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப நீரக்காக ஆக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நேரம் அதை வந்து பாயில் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் புளிக்காய்ச்சலுக்கான பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நீர் சேர்த்துக்காமல் கொஞ்சம் திக்காக இந்த புளி தண்ணியை நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது நல்லா ஒரு பாயிலுக்கு கொண்டு வந்துடலாம். குழம்பு பண்ணும்போது புளி சேர்த்து நம்ம பண்ணுற பேஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்காக நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறது சில பேர் பண்ணுவாங்க. என் வீட்டில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இங்கே நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போதும். நல்லா பாயில் ஆகட்டும். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா. இதில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதோட ஒரு சின்ன பாயில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ரெடி பண்ணின பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பொடியோட குவான்டிட்டி இது. ஆனால் இந்த குவான்டிட்டி ஆஃப் புளிக்காய்ச்சலுக்கு நம்ம எவ்வளோ பொடி வேணுமோ அது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இங்கே இருக்கிற இந்த புளி தண்ணி பாயில் ஆனதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பொடி சேர்த்துக்கிறேன். எப்படியும் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கட்டி பிடிக்காது. இந்த பொடி சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி. இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம தாளித்து வச்சதை இப்போ இதில் ஒரு டாப்பிங் மாதிரி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது புளிக்காய்ச்சல். புளிக்காய்ச்சல் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சரியா. நீங்கள் வந்து தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், ஆர் ஒரு டிப் மாதிரி யூஸ் பண்ணலாம். சே உங்ககிட்ட கொஞ்சம் வத்தல் இருக்குது, இல்லை ரிப்பன் பக்கோடா இருக்குது, அது லேசாக இதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் கொஞ்சம் அப்படியே தூக்க அசதியில் இருக்கும்போது நம்ம பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாரோட ஃபேவரட் புளியோதரை. ஸோ நீங்கள் கொஞ்சம் உதிரியாக சாதம் வச்சு அதில் சுட சுட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இந்த புளிக்காய்ச்சலோடு கலந்து வத்தல் இல்லைன்னா அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லெட் மீ டேஸ்ட் மைன். காரம், புளிப்பு, உப்பு, மிளகு எல்லாத்தோட டேஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அடுத்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அடுத்த முறை உங்களை மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய் சொல்லி கிளம்புறது தீபா வெங்கட். தேங்க்யூ.